மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 71. வாழ்வதின் மிகப்பெரிய மகிமை ஒருபோதும் வீழாமல் இருப்பதில் இல்லை, ஒவ்வொரு முறை விழும்போதும் எழுவதில்தான். நெல்சன் மண்டேலா வரிகள். நிச்சயதார்த்தம் முடிந்து எல்லோரும் ஆங்காங்கு அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க ஜெயராஜ் ராஜேந்திரனோடு அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார். ஓரிடத்தில் சேதுவோடு அமர்ந்து கதை அளந்து கொண்டிருக்க ரகுவும் அங்கேதான் இருந்தான். திவாகர் பார்வையை சுற்றி சுற்றி யாரையோ தேடிக்கொண்டு இருக்க, யாரை தேடுறீங்க போ? நம்ம மிஸ்ஸஸ் எல்லாம் ஒன்னா கூடி அரட்டை கச்சேரியில் ஈடுபட்டிருக்காங்க, இப்போதைக்கு வரமாட்டாங்க என்றான் சித்தார்த். சேச்சே, நான் சுந்தரியை தேடல, உங்க அண்ணனை தேடுறேன் என்றவனை எல்லோரும் புரியாமல் பார்த்தார்கள். டேய், நான் இங்கே தானடா இருக்கேன் என்றான் சேது. அட சும்மா இருங்க சார், அது நீங்க இல்லை. அவர் கையில் எப்பவும் லேப்டாப் இருக்கும். எங்கள் சாருக்கு வால் முளைச்ச மாதிரி அவர் கூடவே சுற்றிக்கிட்டு இருப்பாரு, எப்பவும் பிஸியாகவே இருப்பார். இது மாதிரி சும்மா எல்லாம் உட்கார்ந்துருக்க மாட்டார் என்றவனை சேது தீயாக முறைக்க எல்லோரும் உரக்க சிரித்தார்கள். ரகு எத்தேச்சையாக பார்வையை திருப்ப அவர்களை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்த கவின் ரகுவை கண்டதும் சட்டென்று முகம் மாறி அங்கிருந்த நாற்காலிலேயே அமரப்போனான். அதை கண்ட ரகு தன் கையில் போனை எடுத்துக்கொண்டு, ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன் என்று அங்கிருந்து சென்றான். அவன் செல்வதை கண்டு அவர்களோடு வந்து அமர்ந்தான் கவின். வாடா, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த? உரிமையாக கேட்டு சேது தன் அருகில் அவனை அமர்த்தி கொண்டு அவன் தோளில் கையை போட்டு கொண்டான். சித்துவும் கவினும் சேர்ந்து தொழில் நடத்த ஆரம்பித்த பிறகு கவின் சித்துவின் குடும்பத்தோடு நெருங்கிவிட்டான். அன்று சேராவின் வீட்டிலிருந்து வந்த பிறகு அதிகம் அங்கே செல்வதை நிறுத்தி கொண்டான் கவின். சம்யுக்தாவும் படிப்பை முடித்துவிட்டு வந்துவிட அங்கே செல்வதை முற்றிலுமாக தவிர்த்து விட்டான். அதனால் அவ்வப்போது சித்துவின் தாய் தனலட்சுமி விடுமுறை நாட்களில் அவனை வீட்டிற்கு அழைப்பார். ஏதேனும் விதவிதமாக சமைக்கும் நாட்களில் சித்துவிடம் கொடுத்து அனுப்புவார். அவனும் சம்யுக்தாவும் திருமணம் செய்து கொண்டு வந்தபோது கூட முதலில் அவர்தான் வீட்டிற்கு அழைத்து விருந்து வைத்தார். அவர்கள் வீட்டிலேயே அவர்கள் இருவருக்கும் மற்ற சடங்குகளை எல்லாம் செய்தார். அதனால் அந்த வீட்டினரோடு மிகவும் நெருக்கமாகி இருந்தான் கவின். உரிமைகள் இரு பக்கமும் கூடியிருந்தன. இப்பொழுது கூட சேதுவை கண்டே அவனிடம் பேச வேகமாக வந்தவன் ரகுவை கண்டு செல்ல தயங்கினான். ரகு எழுந்து சென்றதும் வேகமாக சென்று சேதுவின் அருகில் அமர்ந்து கொண்டான். பிறகு எல்லோரும் சிரித்து பேசியபடி இருக்க கொஞ்சம் தூரத்திலிருந்து சிறு புன்னகையோடு பார்த்துவிட்டு தனியே சென்று அமர்ந்து கொண்டான் ரகு. எங்கோ பார்வையை அவன் வெறித்திருக்க அவன் கண்கள் வலியை மறைக்க முயற்சித்து கொண்டு இருந்தன. அருகில் அரவம் கேட்க திரும்பி பார்த்தான். ஜெயராஜ் வந்து அவன் அருகில் அமர்ந்தார். மாப்ள, அவர் அழைப்பில் என்ன உணர்ந்தானோ சட்டென்று அவர் கையை கட்டி கொண்டு அவர் தோளில் சாய்ந்து விட்டான். நான் இருக்கும்போது தனியா எதுக்கு இருக்கணும்? என்கிட்ட வர தெரியாதா? சிறு குழந்தையை அதட்டுவது போல் அவர் கோபப்பட அவன் உதட்டில் புன்னகை அரும்பியது. அவர் கையை இன்னும் இறுக்கிக் கொண்டான். அவன் தலையை ஆதுரமாக வருடினார். என்ன இது? ஏன் மாப்பிள்ள ஃபீல் பண்றாரா? இப்படி உங்களை விட்டுட்டு உங்க பொண்டாட்டி என்ன பண்றா? இருங்க, அவளுக்கு கால் பண்றேன். தன் செல்போனை அவர் கையில் எடுக்க, மாமா என்று அதட்டலாக அவர் கையில் இருந்து போனை பறித்தான். பொண்டாட்டி மேல அவ்வளோ பயமா என்றார் சிரித்து கொண்டே மெல்லிய குரலில். இல்லை என்பதை போல் தலையசைத்தவன், என்ன சரியா கவனிக்காம போயிட்டதா அவ ஃபீல் பண்ணுவா, அதுக்குதான் என்றான். அப்படியா? அவ கவனிக்கலையா? கண்கள் சுருக்கி குறும்பாக அவர் கேட்க சட்டென்று ஏதோ புரிந்து மாமா என்றான் சந்தோஷமாக. நான் தான் என் மாப்பிளைய கவனிக்காம விட்டுட்டேன், அதுக்கு என் பொண்ணுக்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன் என்றார் பொய்யோன சோகத்தோடு. அவன் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. அவன் அகம் மலர்ந்தது அவன் முகத்தில் அப்படியே பிரதிபலித்தது. அவன் சிரிப்பில் கொஞ்சம் வெட்கம் வேறு கலந்திருந்தது. சிறிது நேரத்திற்கு முன்பு இருந்த அவனுடைய மனநிலை இப்பொழுது முற்றிலுமாக மாறிவிட்டிருந்தது. தன் நெஞ்சை மெல்ல நீவி கொண்டவன் சிந்தையில் அவன் மீரா மட்டுமே நிறைந்திருந்தாள். தன் மருமகனையே பார்த்து கொண்டிருந்தவர் முகத்தில் அத்தனை பெருமிதம். ரகுவை நெருங்கிய நாள் முதல் அவனிடம் அவர் கண்ட மீராவிற்கான காதல் கொஞ்சமும் குறையவில்லை, கூடி மட்டுமே இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நொடியும் உணர்ந்து கொண்டே இருக்கிறார். தரன் தன் செல்போனில் லவ் கோட்களை அள்ளி தெளித்து கொண்டிருக்க அவனிடம் வேகமாக வந்தாள் வெண்மதி. டேய் அண்ணா அண்ணா, அவன் கையை பிடித்து உலுக்கினாள். கீர்த்திக்கு மெசேஜ் அனுப்பி கொண்டிருந்தவனுக்கு டிஸ்டர்ப் ஆக, கையை எடுடி லூசு என்றான். இங்க உன் தங்கச்சி ஒரு பிரச்சனையில இருக்கா, உனக்கு உன் லவ் தான் முக்கியமா போச்சு இல்ல? மூக்கை உறிஞ்சினாள் அவள். அவன் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது என்று கண்கள் மூடி தன் உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு, சொல்லித் தொலை என்றான் பல்லை கடித்து கொண்டு.
நீ எரிச்சலா கேட்குற, பாசத்தில் கேட்கல. அவன் கண்கள் திறந்து அவளை மறைக்க, சரி சரி சொல்றேன் என்று பம்மினாள். ம் என்றான் அழுத்தம் கொடுத்து. ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் அண்ணா. என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறான். உன்ன மாதிரி பைத்தியத்தை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டான், அதான் சிரிக்கிறான். இப்போது அவள் முறைக்க, சரி சரி சொல்லு என்று இவன் பம்மினான். என்னை பார்த்து கண்ணடிக்கிறான் அண்ணா. ஓஹோ, நீ பார்க்க அழகா இருக்கல்ல, அதனாலயா இருக்கும். அவள் முகம் மலர்ந்தது. என்ன அதிசயமா நாம அழகுன்னு ஒத்துக்கிட்டான். ஒருவேளை அப்போதான் நாம அண்ணி கூட கடலை போட விடுவோம்னு சரண்டர் ஆகிட்டானா? இருக்காதே, இவன் அப்படி கூட ஒத்துக்க மாட்டானே. அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே அவன் தொடர்ந்து கூறினான். பேசாம நீ போய் அவன்கிட்ட 5 நிமிஷம் பேசு. அடுத்த தடவை உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான், ஓடியே போயிடுவான். அடுத்த நொடி அவன் முதுகில் அடிகளை வைக்க ஆரம்பித்தாள் வெண்மதி. அவன் அவளை தடுக்க, அவளோ அவன் கையில் இருந்த போனை பறிக்க முயன்றாள். அவன் அவள் கையை பிடித்து முறுக்கினான். மற்றொரு கையால் அவள் அவனுடைய தலைமுடியை பிடித்து ஆட்ட, சரி சரி, சமாதானம் சமாதானம், இது நம்ம வீடு இல்லை, யாராச்சும் பார்த்தா அசிங்கமாகிடும், நம்ம மிலிட்ரி பார்த்தாலும் செத்தோம். பெரிய மனது செய்து அவன் தலையை விட்டு விட்டாள். இருவரும் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு சமாதான உடன்படிக்கைக்கு தயாரானார்கள். யார் அந்த பையன்? மீரா அண்ணியோட ஃப்ரெண்டாம். ஓ, அவனா? ஆள் நல்லா தானே இருப்பான். எனக்கு பிடிக்கல. ஷியோர் தானே? 200%. அப்போ சரி, நான் சொன்ன வழிதான். அவள் மீண்டும் அடிக்க கையுவாங்க. ஏய், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அவனை நேருக்கு நேர் பார்த்து, இதை பாருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, ஒழுங்கா இருந்துக்கோங்க, இதே மாதிரி பண்ணா எங்கள் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு உன் வழியில் ஹெவியாக மிரட்டி விடு. அதுக்கப்புறம் அவன் ஃபாலோ பண்ணா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அவள் யோசிக்காத, இதுதான் ஃபஸ்ட்டு வழி என்றான். சரி, பேசி பார்க்குறேன் என்றவள் அடுத்த நிமிடமே சேராவின் முன் நின்றாள். அவளை கண்டு புன்னகைத்தான். ஃபாலோ பண்ணுறியா? ஏன், உனக்கு தெரியாதா? ஓகே, அப்போ இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா? இன்டர்வியூவா? கண்கள் சுருக்கி கேட்டான். பேர் என்ன? சேரலாதன். அவள் முகம் அஷ்டகோணலாக மாறியது. என்ன பேர் இது? ஃபஸ்ட்டு விஷயத்திலேயே அவுட். எனக்கு உன் பேரே பிடிக்கல. அவன் அவளை அழுத்தமாக பார்த்தான். என்ன அப்படி பார்க்குற? பேர் பிடிக்கலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்கிட்ட மற்ற விஷயமெல்லாம் இருக்குது, உனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிங், நான் டபுள் மீனிங்கா? சிரித்து கொண்டு எழுந்தாள். கூல் கூல் பேபி, நான் சாதாரணமாக தான் சொன்னேன். நான் சொல்கிறத முழுசாக கேளு. உனக்கு சென்னையை சுற்றி பார்க்கணும்னு ஆசை இருக்குல்ல, நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா நான் சென்னை தான். அப்புறம் எங்கள் வீட்லேயும் தோட்டம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இங்கே இருக்கிறத விட இன்னும் அழகாக இருக்கும். அப்புறம் நீ எவ்வளோ நேரம் ஃபோன் பேசினாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஓகேவா? உனக்கு ஓகே இல்லைன்னா 1 மாதம் வாழ்ந்தா கூட போதும். ஓஹோ, நான் பேசினதை சார் ஒட்டு கேட்டிங்களோ? காற்று வாக்கில் காதில் விழுந்ததுமா. அதைத்தான் ஒட்டு கேட்குறதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று. சரி சொல்லு, உனக்கு ஓகேவா? நோ. யோசிக்காமல் அடுத்த நொடி கூறினாள் வெண்மதி. என்னம்மா கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லிட்ட? பிடிக்கலனா பிடிக்கலதான். இங்கே பாரு, உனக்கு அம்மா இல்லை தானே? எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா உன்னை அம்மாவாக பார்த்துக்குவாங்க. அப்போ நீ எனக்கு அண்ணனா? உதட்டை கடித்து சிரிப்பை அடக்கினாள். நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட. என் டேடி கிட்ட சொல்லி உங்கள் மிலிட்ரி அப்பா கிட்ட பேச சொல்லி உன் அண்ணன் கல்யாணத்தை கூடவே நம்ம கல்யாணத்தையும் முடிக்க சொல்லிடுறேன். என்கிட்ட எந்த மைனஸும் இல்லை. உங்கள் அப்பா எதிர்பார்ப்புக்கு ஓகேவா இருப்பேன். ஸோ நமக்கு கன்ஃபார்ம் மேரேஜ் தான். ஆனால் என்ன என்று விட்டு அவளை ஒரு முறை மேலும் கீழும் பார்த்தான். நீ எனக்கு ஓகே சொன்னால் அது லவ் மேரேஜாக இருக்கும். அப்போதான் நான் சொன்ன ஆஃபர் எல்லாம் கிடைக்கும். இதுவே வீட்டில் பெரியவங்க பேசி அப்புறம் நீ எனக்கு ஓகே சொன்னால் அது அரேஞ்ச் மேரேஜ் ஆகிடும். அப்போது உனக்கு இந்த சலுகையெல்லாம் கிடைக்காது. நல்லா யோசிச்சுக்கோ. இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் நான் உனக்கு டைம் தரேன் சொல்லிவிட்டு வேகமாக சென்று விட்டான். அவளுக்கோ அவன் சொன்னது புரியவே சில நிமிடங்கள் பிடித்தன. அடப்பாவி, ஆக மொத்தம் நான் இவன் கூட தான் குப்பை கொட்டணும்னு முடிவே பண்ணிட்டானா? வாய்விட்டே புலம்பினாள். எல்லோரும் கிளம்ப தயாராகி கொண்டிருக்க கீர்த்தியின் அருகில் நின்று பார்வையாலேயே விடை பெற்று கொண்டிருந்தான் வித்யாதரன். அப்போது குகன் தூரிகாவோடு விளையாடி கொண்டிருந்தான். என்ன பிடி என்ன பிடி என்று அவள் மெதுவாக ஓட வேகமாக அவள் பின்னாலேயே சிரித்து கொண்டு தவழ்ந்து சென்றான் குகன். பையனுக்கு என்ன வயசாச்சு என்றார் வித்யாதரனின் அத்தை. 2 ஆச்சு என்றார் ஜெயராஜ். இன்னும் என்ன தவழ்ந்துக்கிட்டே இருக்கான், நடக்க ஆரம்பிக்கலையா?
எல்லோரின் முகமும் மாறிவிட, இன்னும் இல்லம்மா என்றார் மெல்லிய குரலில். பொதுவா குழந்தைங்க 1 வயசு ஆனாலே நிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. 1.5 வயசுக்குள்ள நடந்துடுவாங்களே. இவன் இன்னும் நடக்காம இருக்கான்னா டாக்டர் கிட்ட காட்டுனீங்களா? காட்டிட்டோம்மா, அதெல்லாம் எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மெதுவா பழகுவான்னு சொல்றாங்க. எதுக்கும் இன்னும் 2-3 டாக்டர் கிட்ட காட்டுங்க. அவங்க அப்பாவை மாதிரி இருந்துட போறான். அதை கேட்ட அனைவரின் முகமும் இறுகி போனது. பேச்சும் கொஞ்சம் கம்மிதான் போல. மூளை வளர்ச்சி சரியா இருக்கான்னு செக் பண்ணீங்களா? ஜெயராஜ் வருத்தத்தோடு ரகுவின் முகம் பார்க்க அவன் முகம் வலியை அப்பட்டமாக பிரதிபலித்தது. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.